தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம ஏற்கனவே நம்மளோட மொபைலில் வச்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய சேது ஆப்பில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய சேது ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரே ஒரு சின்ன அப்டேட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்கக்கூடியது. இதில் இந்த ஆப்லேயே உங்களுக்கு மேலே ஒரு சிகப்பு கலரில் ஒரு முக்கோண வடிவத்தில் ஒன்று போட்டிருக்காங்கல்ல, இதுதான் புதுசாக வந்திருக்கக்கூடியது. இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இது என்னென்னு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சோதனைக்காக மாதிரி சேகரிக்கப்பட்டது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவிட்-19க்கான சோதனை செய்யப்பட்ட பாசிட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவேளை நமக்கு சோதனை பண்ணியிருக்காங்க, நமக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதை கிளிக் பண்ணணும். அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்ககிட்ட இருந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும். சோதனைக்காக மாதிரி சேகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க, ஒருவேளை இப்போ பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சும்மா நம்ம விளையாட்டுக்காக பண்ணக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்து ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டெமோவில் நான் அதை சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சோதனைக்காக மாதிரி சேகரிக்கப்பட்டது இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள உதவுவதற்கு ப்ளூடூத் மற்றும் ஜிபிஎஸ் சேவைகள் மூலம் கைப்பற்றப்பட்ட உங்கள் தொடர்பு தரவு இந்திய அரசாங்கத்துடன் பகிரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உறுதி செய்யவும் மற்றும் தொடரவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னு வைங்க, இது டைரெக்டாக இந்த மெசேஜ் நம்ம கவர்மெண்ட்டோட அந்த சர்வரில் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கலி ஷேர் பண்ணுறது மாதிரி போயிடும். உங்களோட லொக்கேஷன் எல்லாமே அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சும்மா வீட்டில் நேரம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம விளையாடக்கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருவேளை நம்ம உறுதி செய்யவும் மற்றும் தொடரவும் கொடுத்துட்டோம் அப்படின்னு வைங்க, அது கட்டாயமாக அந்த கவர்மெண்டோட சர்வரில் உங்களோட அந்த எல்லா டீட்டெயிலுமே அதில் போயிடும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தேவை கிடையாது. இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அடுத்தவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை உங்களோட ஆப்பில் இன்னும் இந்த அப்டேட் வரலைன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல ட்ரையாங்கிள், அவ்வளவுதான். இதுதான் அந்த புதிய அப்டேட். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.